பேச போகும் ஒரு வசனம். Donc un message que je vais vous parler aujourd'hui, எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பிரபலமான வசனம். c'est un message célèbre que tout le monde connaît, un verset. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். Philippiens chapitre 3 verset 7. இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். C'est un verset que tout le monde connaît. ஆனால் இந்த வசனத்தினுடைய அர்த்தத்தை நான் விளக்கப்படுத்த போகிறேன். Mais là je vais vous définir ce verset. வாசிங்க பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். Philippiens chapitre 3 verset 7. ஆகிலும் எனக்கு லாபமாய் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமென்று எண்ணினேன். பிரெஞ்ச்ல Mais ces choses qui étaient pour moi des gains, je les ai regardées comme une perte à cause de Christ. பவுலடியார் பிலிப்பியருக்கு சொல்லுகிறார், Et Paul dit aux Philippiens, எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ toutes les choses qui étaient un gain pour moi, அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். mais pour Christ je les considère comme une perte. இப்போ இந்த வசனம் எல்லாருக்கும் தெரியும். Et tout le monde connaît ce verset. அநேகர் தங்களுக்கும் இந்த வசனத்தை பிரயோகப்படுத்தி சொல்லுவார்கள். Et il y en a beaucoup qui l'utilisent pour eux et qui en parlent. எனக்கு லாபமாய் இருந்தவைகளை எல்லாம் நான் நஷ்டம் என்று எண்ணினேன். Et tout ce qui est un gain pour moi, je les considère comme une perte. இப்படி சொல்லுவார்கள். Ils diront comme cela. ஆனால் Mais இதை சொன்ன பவுலுக்கு லாபமாயிருந்தவைகள் எவை என நாம் தெரிந்து கொண்டால் நல்லதல்லவா? et si nous pouvons, c'est bien de connaître qu'est-ce qui était un gain pour Paul. புரியுதா நான் சொல்றது? Est-ce que vous comprenez ce que je vous இதை dis? சொல்லும் போது பவுல் எந்த காரியங்களை மனதிலே வைத்துக்கொண்டு சொன்னார் என்று நாம் புரிந்து கொள்வது நல்லதல்லவா? Et c'est bien de connaître de quelles choses qu'il avait dans la pensée quand il parle des gains. ஏனென்றால் லாபம் என்று சொல்லும் பொழுது அது ஒரு நல்ல காரியம். Parce que lorsqu'on parle de gain, c'est une bonne chose. அது ஒரு வியாபார சொல். C'est un truc de commerce, un mot de commerce. ரெண்டு வியாபார சொற்களை தான் பவுலடியார் Et பயன்படுத்துகிறார். Paul utilise deux mots de business. லாபம் நஷ்டம். Le gain, la perte. இவர் ஆசீர்வாத குலைச்சல் அப்படி சொல்லவில்லை. Il n'a pas dit la bénédiction et pas la bénédiction. அவர் சொல்லவில்லை, Il n'a pas dit எனக்கு இருந்தவைகளை எல்லாம் இனி எனக்கு தேவையில்லை என்று விட்டேன் என்று. Il n'a pas dit tout ce que j'ai, j'en ai plus besoin, donc il n'a pas abandonné. இருந்தவைகள் அல்ல, Ce n'est pas ce qu'il avait, லாபங்கள். mais c'est les gains. லாபம் ஒரு மனுஷனுக்கு எப்படி கிடைக்கும்? Les gains, comment une personne les reçoit? கஷ்டப்பட்டால் தான் கிடைக்கும். அப்படிதானே? C'est dans la difficulté qu'il peut les recevoir. ஒருவன் கஷ்டப்பட்டு வியாபாரம் செய்தால் தான் பொருளாதார லாபம் கிடைக்கும். Et c'est lorsqu'il fait des efforts et qu'il fournit des efforts qu'il peut recevoir des gains. ஒரு நடிகன் கஷ்டப்பட்டு நடித்தால் தான் அவனுக்கு பாராட்டு கிடைக்கும். Un acteur, c'est lorsqu'il fournit des efforts qu'il peut avoir des félicitations. ஒரு விளையாட்டு வீரன் கஷ்டப்பட்டு பயிற்சி செய்து போட்டியிலே ஈடுபட்டால் தான் பதக்கம் கிடைக்கும். Et c'est un sportif, c'est lorsqu'il fait des efforts et qu'il s'entraîne qui reçoit le prix. ஆகவே இந்த கஷ்டப்பட்டு தனக்கு கிடைத்தவற்றை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். Et c'est ce qu'il a reçu en fournissant des efforts qu'il considère comme une perte. இப்போ அன்பானவர்களே, Donc mes bien-aimés, இப்போ சொல்லுவோமே ஒரு வசதியான குடும்பத்திலே பிறந்தோம் என்று. quand nous sommes nés dans une famille qui est aisée, சும்மாவே அம்மா அப்பா சொத்து எங்களுக்கு கிடைக்கின்றது என்று வைத்துக் கொள்வோமே. on va dire qu'on reçoit l'héritage de nos parents facilement. அதை ஊதாரித்தனமாக செலவழித்து வீணாக்குவது பெரிய கஷ்டமான காரியம் அல்ல. Ce n'est pas difficile de gaspiller cette fortune. அதனால் தான் अनेक பிள்ளைகள் அப்பன் சொத்தை அழிப்பார்கள். Et c'est pour ça que beaucoup d'enfants détruisent l'héritage de leurs parents. அதனால் தான் अनेक அப்பன்மார் சொல்வார்கள் பிள்ளைகளை பார்த்து, Et c'est pour ça que beaucoup de pères disent à leurs enfants, நான் நெற்றி வியர்வை நிலத்தில் சிந்த கஷ்டப்பட்டு சம்பாதித்ததை நீ அழிக்கிறாயே என்று. tu es en train de détruire ce que j'ai sué pour recevoir. கஷ்டப்பட்டு சம்பாதித்தவனுக்கு தான் அதை இழக்கும் வலி வேதனை தெரியும். Et c'est celui qui a fourni des efforts pour recevoir quelque chose qui connaît la douleur de les perdre. ஒரு சபையை எடுத்தால் கூட Et si on prend une église, கஷ்டப்பட்டு பாடுகள் மத்தியில் சுவிசேஷத்தை அறிவித்து
ஆத்துமாக்களை கொண்டு வந்து C'est lorsque nous fournissons des efforts et qu'on annonce l'évangile et qu'on amène des âmes. அப்படிப்பட்ட ஆத்துமாக்கள் போகும் பொழுது வருகின்ற நஷ்டத்தின் வேதனை அப்பொழுதுதான் புரியும். Et c'est là qu'on reconnaît la perte qu'on reçoit. இன்றைக்கு உலகத்திலே அதிலும் விசேஷமாக இந்த ஐரோப்பாவிலே என்ன நடக்கிறது தெரியுமா? Et vous savez ce qui se passe spécialement en Europe aujourd'hui? இப்போ உதாரணமாக பாஸ்டர் நந்தன் நான் இனி இந்த சபைக்கு வர மாட்டேன் என்று விலகி போகிறார் என்று வைத்துக் On கொள்வோம். va mettre que le pasteur Nanden dit que je viens plus dans cette église et qui part. அவரை அழைத்து எங்கள் சபையிலே பாஸ்டர் ஆகுங்கள் என்று சொல்வதற்கு ஆயிரக்கணக்கானவன் இருப்பான். Il y a des milliers de personnes pour dire venez parmi nous et devenez notre pasteur. ஆனால் சும்மா இருக்கிற ஒரு மனுஷனை ஆண்டவருக்குள் கொண்டு வந்து Mais emmener une personne qui était tranquille dans le Seigneur, அந்த மனுஷனை ஆண்டவருக்குள் ஒரு ஊழியக்காரனாக்கி faire l'établir comme un serviteur pour le Seigneur, அந்த ஒரு ஊழியக்காரனாக அந்த மனுஷனை கொண்டு வந்த கஷ்டம் அப்படி கொண்டு வந்தவர்களுக்கு தான் தெரியும். et c'est l'effort qu'ils ont fourni, c'est ceux qui ont fourni l'effort qui connaissent la difficulté de la chose. அப்படிப்பட்ட சம்பாதித்த ஒரு ஊழியக்காரன் போகும் பொழுது அது எவ்வளவு வலியான நஷ்டம் என்று சம்பாதித்தவர்களுக்கு தான் தெரியும். Et c'est ceux qui ont fourni les efforts qui savent combien ils étaient dans la difficulté pour faire cela. அதனால் தான் பாருங்கள், Et c'est pour ça, regardez, சில பிள்ளைகள் தவறு செய்து தப்பான வழியில் போகும் பொழுது quand il y a des enfants qui commettent des erreurs et qui vont dans des mauvaises voies, மற்றவர்கள் சும்மா குற்றம் தான் சாட்டுவார்கள். les autres sont juste là pour critiquer. அந்த புள்ள Regarde cet enfant, நாசமா போய்கிட்டு இருக்குது. il est en train de se détruire. ஆனால் அந்த பிள்ளையை பெற்று வளர்த்தவர்களுக்கு எவ்வளவு வேதனை. Et vous savez combien c'était dans la difficulté pour ceux qui ont élevé cet enfant. அவர்கள் அல்லவா சிரமப்பட்டார்கள். Et c'est eux qui ont été oppressés. அவர்களுக்கு அல்லவா அந்த நஷ்டத்தின் வலி வேதனை தெரியும். Et c'est eux qui connaissent la perte et la difficulté de la chose. அதுபோல இந்த இடத்திலே பவுலடியார் எனக்கு லாபமாய் இருந்தவைகளை எல்லாம் நான் கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன் என்று ஏன் சொல்லுகிறார்? Et pourquoi Paul à cet endroit il dit tous mes gains je les considère comme une perte pour le Christ. இதிலே அவர் யாருக்கு சொல்லுகிறார் என்று கவனித்து பார்ப்பது முக்கியம். Et il est important de savoir à qui il dit la chose. பிலிப்பி பட்டணம் ஒரு ஏழை பட்டணம். Et Philippe c'est un lieu de pauvres. அங்கிருந்த சபை ஒரு ஏழை சபை. Et l'église qui se trouvait c'était une église pauvre. நல்ல உள்ளம் படைத்தவர்கள் அந்த பிலிப்பியர்கள். Et les Philippiens c'était des gens qui avaient un bon cœur. ஆனால் அவர்கள் ஏழை. Mais ils étaient pauvres. அவர்களுக்கு வசதி வாய்ப்பு ஒன்றுமே இல்லை. Ils n'avaient pas les moyens. அதனால் தான் பிலிப்பியருக்கு எழுதின இந்த நிருபத்துக்கு வேத அறிஞர்கள் பவுலடியாரின் அன்பு மடல் என்று சொல்வார்கள். Et ils disent que les gens qui étudient cet épître, ils disent que c'est le lieu d'amour pour Paul. The epistle to the Philippians is called the love letter of Paul. La lettre d'amour de Paul. ஏனென்றால் அதிலே அவர் அன்பை பாசத்தை அப்படியே கொட்டி இருப்பார். Et c'est parce qu'il va dire tout son amour dans cette lettre. அவர்களுக்கு தான் சொல்லுகிறார் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். Et c'est à eux qui dit soyez réjouissez-vous et réjouissez-vous encore. அவர்களுக்கு தான் சொல்லுகிறார் பாருங்கள் இயேசு எவ்வளவு பெரியவர். அவருடைய பரலோக மகிமையெல்லாம் விட்டு அவர் சிலுவையின் மரணம் வரை தன்னை கீழ்ப்படிய பண்ணினாரே என்று. Et c'est à eux qui dit que le Seigneur Jésus malgré sa gloire il s'est rabaissé à l'homme. இப்போ அவர்களுக்கு தான் பவுலடியார் சொல்லுகிறார். Et c'est à eux que il dit Paul. என்னை பாருங்கள். Regardez-moi. நான் எவ்வளவு விஷயங்கள் சம்பாதித்திருந்தேன். J'ai fait beaucoup d'efforts et j'ai beaucoup gagné. ஆனால் இன்றைக்கு ஆண்டவருக்காக அவையெல்லாம் நான் நஷ்டம் என்று எண்ணி விட்டேன் என்கிறார். Mais pour le Christ j'ai tout considéré comme une perte. அப்போ அவர் தனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவையென அவர் குறிப்பிட்டிருந்தார் என்பது அவருக்கும் தெரியும். Ce qu'il a considéré comme un gain, lui seul le sait. இதை கேட்ட பிலிப்பியருக்கும் தெரியும். Mais aussi les Philippiens qui ont écouté le savent aussi. நமக்கு தெரியுமா? Est-ce que nous le savons? தெரியாது. Nous le savons pas. அதனால் தான் தெரியப்படுத்த போகிறேன். Et c'est pour ça que je vais vous le faire connaître. பவுலை பற்றி இன்றைக்கு நிறைய புதிய காரியங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள போகிறீர்கள். Vous allez savoir de nouvelles choses sur Paul. சில நேரம் இந்த பவுலை பற்றி ஒழுங்காய் தெரியாதவர்கள் விட்டுகிற கதைகளை கேட்கும் பொழுது எனக்கு கவலையாய் இருக்கும். Lorsque j'entends les choses des personnes qui disent des choses sur Paul qui ne connaissent pas, qui ne savent pas bien, je suis attristé. சில நேரங்களில் பவுலை படமாய் வரைந்திருப்பார்கள். Des fois ils dessinent Paul. ஏன் பவுலை பற்றின கிறிஸ்தவ சினிமா படங்களில் கூட பவுலாய் அவர்கள் காட்டுகின்ற நபரை பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப பகடியாய் ரொம்ப சிரிப்பாய் இருக்கும். Et pour moi c'est vraiment une blague quand je vois comment ils représentent Paul dans les films.
நான் இப்பொழுது உங்களுக்கு இந்த பவுல் எப்படிப்பட்ட ஆள் என்று சொல்லிக் கொடுக்க போகிறேன். Là, je vais vous dire comment Paul était vraiment. அப்படி நான் சொல்லிக் கொடுப்பதற்கான காரணங்கள் இரண்டு. Il y a deux raisons pour lesquelles je vais vous le dire. ஒன்று, பவுலை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். La première, c'est parce que nous devons connaître Paul. இரண்டாவது, இந்த இடத்துல இருக்கிற நம் எல்லாரையும் விட பெரிய ஆள் அந்த பவுல். Et parmi tous les gens qui sont ici, Paul était encore plus grand. C'est la deuxième chose. அவரே அவற்றையெல்லாம் நஷ்டமாய் விட்டார் என்றால், Et si lui, il a tout considéré comme une perte, நானும் நீங்களும் நஷ்டம் என்று விட முடியாத ஒன்றும் பெரிதாய் எங்களுக்கு இல்லை. il n'y a rien qui est difficile pour nous de considérer comme une perte. ஏனென்றால் லாபம் நஷ்டம் என்றால் உடனே பணம் மாத்திரம் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். Lorsqu'on parle de gain et de perte, nous pensons directement à l'argent. பணம் மாத்திரம் அல்ல, Et ce n'est pas seulement l'argent, இன்னும் பல விஷயங்கள் உண்டு. mais il y a aussi encore beaucoup d'autres choses. இந்த ஒவ்வொன்றையும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். Je vais vous dire une de ces choses. இப்போ முதலாவது, Premièrement, அந்த பவுல் எப்படிப்பட்ட பிறப்பை உடையவர்? quelle naissance a reçu Paul? அவருடைய பிறப்பு, வளர்ப்பு, இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். Je vais vous apprendre l'éducation et la naissance de Paul. இதற்கு காரணம் என்னவென்றால், La raison pour cela, அநேக கிறிஸ்தவர்கள் தங்களுடைய அந்த பிறந்த வளர்ந்த நிலையின் மகத்துவத்தை விட முடியாமல் இருக்கிறார்கள். parce qu'il y en a beaucoup qui ne peuvent pas abandonner la façon dont ils ont grandi, l'éducation qu'ils ont reçue et leur naissance. அநேக கிறிஸ்தவர்கள், இன்றைக்கு நான் அனுபவம் இருக்கின்றபடியினால் சொல்லுகிறேன், Et je dis parce que j'ai de l'expérience, beaucoup de chrétiens, அநேக கிறிஸ்தவர்கள் எவ்வளவு ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ளே இருந்தாலும், même si beaucoup de chrétiens ont été dans le Seigneur et qui sont sauvés, நான் இலங்கையிலே பிறந்தேன், moi je suis né au Sri Lanka, நான் மலையகத்தை சேர்ந்தவன், மவுண்டன்ஸ், je fais partie des montagnes, நான் மலைநாட்டு தமிழன், et je suis un tamoul des montagnes, நான் யாழ்ப்பாணத்து தமிழன், je suis un tamoul de Jaffna, நான் தீவில் பிறக்கவில்லை, கரையில் பிறந்தேன். je ne suis pas né dans une île mais sur les bords, நான் தீவான் அல்ல, நான் கரையான். je ne suis pas une île mais je suis des continents, நான் வடக்கத்தியான் அல்ல, நான் பனங்கொட்டையான். நான் பனங்கொட்டையான் அல்ல, நான் வடக்கத்தியான். இப்படி அந்த அந்த தாங்கள் பிறந்தது, நான் யாழ்ப்பாணம், நான் மட்டக்களப்பு, je ne suis pas de Jaffna, je suis de Mataklepe, நான் வன்னி, je suis de Vanni, விளங்குதா? vous comprenez, நான் முல்லைத்தீவு, je suis de Mulletive, நான் கண்டி, moi je suis de Kandi, நான் பாண்டிச்சேரி, moi je suis Pondicherry, நான் மதுரை, moi je suis de Madurai, நான் மதுரை தமிழன் இல்ல, Moi, உட்கார்ந்திருக்கிறாரு மதுரை தமிழன், அங்க பாருங்க. அப்போ அந்த மாதிரி விளங்குதா? vous comprenez, அவரு மதுரை இல்ல, பாளையங்கோட்டை, lui il est de Palencote. திருநெல்வேலி. அப்போ இப்போ அந்த 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 தாங்கள் பிறந்த அந்த விஷயத்தை குறித்த பெருமை சிலரை இன்றும் ஆட்கொண்டிருக்கிறது. Il y a encore l'orgueil, la fierté de leur naissance qui est encore dominée sur eux. அந்த சரித்திர உண்மையை மாற்ற முடியாது. On ne peut pas changer cette histoire. நாம் எங்கே பிறந்தோம், எந்த குடும்பத்துக்கு பிறந்தோம், எந்த நாட்டில் பிறந்தோம் என்பது ஒரு சரித்திர உண்மை, அதை இனி மாற்ற முடியாது. Et on ne peut pas changer où nous sommes nés, parmi qui nous sommes nés, on ne peut pas changer l'histoire. ஆனால் இன்றைக்கு அதை இன்னும் சிலர் விடாமல் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். Mais aujourd'hui beaucoup ont appris cela et ne lâchent plus la chose. எப்படிப்பட்ட நேரத்திலே இது வெளியே வரும் தெரியுமா? Vous savez quand est-ce que ça ressort? பிள்ளைக்கு கல்யாணம் செய்யும் நேரத்திலே, C'est le moment où ils marient leur enfant. சபையிலே உட்கார்ந்து இருக்கும்போது தீவானும் கரையானும் பக்கத்து பக்கத்துல உட்கார்ந்து இருப்பார்கள். Et quand ils sont dans l'église, l'un et l'autre sont assis à côté de l'autre. பாஸ்டர் சொல்லும்போது இந்த பக்கத்துல திரும்பி இந்த ஆளுக்கு சொல்லி, இந்த பக்கத்துல திரும்பி இந்த ஆளு சொல்ல, ஐயோ சகோதர பாசம், பாண்டிச்சேரியும் யாழ்ப்பாணமும் அப்படி பின்னி பிணைஞ்சி இணைஞ்சி இருக்கும். Et lorsque les Pondichéry, les Tamouls, lorsque le pasteur va dire dis-lui ça, ils vont le dire comme s'ils sont frères. விளங்குதா? பணங்கொட்டை வடக்கத்திக்கு பிரேசலோட் சொல்லும், வடக்கத்தி பணங்கொட்டையை கட்டி பிடிக்கும், இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. Et il y a pas de problème, il y en a un qui va faire un câlin à l'autre, ils vont s'embrasser. ஆனா பிள்ளைகளுக்கு கல்யாணம்னு வரும்போதுதான், Mais lorsqu'on parle du mariage de l'enfant, என்ன இருந்தாலும் நாங்கள் யாழ்ப்பாணம் எல்லோ, mais quoi qu'il en soit, nous sommes de Jaffna. என்ற பிள்ளை வடக்கத்தியால எல்லாம் பண்ணி போட்டான் இல்லே. Moi, mon enfant a marié quelqu'un du continent. எனக்கு பரவாயில்லை பாஸ்டர், Moi, c'est pas grave. என்றாலும் உங்கட சனம் ஒரு மாதிரி கதைக்கும். Mais nos gens vont parler bizarrement.
விளங்குதா? Est-ce que vous comprenez? இது ரட்சிக்கப்பட்டு இது மூப்பர் சொல்லுது. Et lui, il est sauvé, c'est un chef, et il dit ainsi. பாஸ்டர் திருமதி பாஸ்டர் சொல்லுது. Et c'est le pasteur qui dit ainsi. விளங்குதா? நம்ம வடக்கத்தி ஆட்களும் அந்த மாதிரி தான். Et les gens des continents, ils sont pareils. வடக்கத்தின்னு சொல்றது நம்ம மலையகத்தவங்களுக்கு யாழ்ப்பாணத்தவர்கள் வச்ச பேர், இந்தியன் வம்சாவளி. Et c'est les gens du continent indien. நாங்க மலையகத்தவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு வச்ச பேர் பனங்கொட்டை. Et nous, on பாம் dit, பாம் சீட். et on dit le grain de palmier pour les gens de Jaffna. இதுக்கு தாண்டி இலங்கையில வாழணுங்கிறது இப்ப விளங்குதா? பிரான்ஸ்ல வாழ்ந்துக்கிட்டு ஆட்டுக்குட்டி மாதிரி தாடி வச்சுக்கிட்டு இருந்து வேலை இல்லை. சிலது நமக்கு இருக்கு, விளங்குதா? இப்போ நம்ம ஆக்கள் சொல்லுவாங்க, பாஸ்டர் என் பொண்ணு பனங்கொட்டையா லவ் பண்ணுது பாஸ்டர். Et on dit, oui, pasteur, ma fille est en train de draguer quelqu'un des grains de palmier. இந்த கல்யாணம்னு வரும்போது இந்த பிறவி நிலை வெளியே வந்துடும். Et lorsqu'il y a le mariage, ces choses-là, ils ressortent. இல்லை விளங்குதா உங்களுக்கு? அன்பானவர்களே, பவுல் அடியார் எப்படிப்பட்ட ஒரு பிறவி நிலையை உடையவர் என்று இப்போ வாசித்து பார்ப்போம். Nous allons lire quelle naissance a reçu Paul. உங்களுக்கு ஒரு கேள்வி, உலகத்திலேயே சிறந்த மனித ஜாதி அல்லது மனித வர்க்கம் அல்லது மனித இனம் எது எது சொல்லுங்க? Et c'est lequel la nation qui est la plus célèbre pour vous, la meilleure? யூதர்கள், C'est les Juifs, இஸ்ரவேலர்கள். c'est les Israélites. ஏனென்றால் அவர்கள் தான் ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஆண்டவரால் உருவாக்கப்பட்டவர்கள். Parce qu'ils sont les gens appelés par le Seigneur, créés par le Seigneur, formés par le Seigneur. இந்த பவுலடியார் அந்த யூத குடும்பத்தில் பிறந்தவர். Et Paul est né dans une famille juive comme cela. பாருங்க, பிலிப்பியர் அதே 3ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனத்தை பார்க்கலாம். Et si on regarde dans le même livre de Philippiens chapitre 3, le verset 5. நான் ஒவ்வொன்றாக சொல்லுகிறேன். Je le dis un par un. நான் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் அடைந்தவன். J'ai été circoncis le 8e jour. அதனுடைய அர்த்தம் என்ன? Et c'est quoi la signification? 7ஆம் நாளிலே அல்ல, Ce n'est pas le 7e jour. 9ஆம் நாளிலே Ce n'est அல்ல, pas le 9e jour. 8ஆம் C'est நாளிலே. le 8e jour. எவ்வளவு பெரிய ஆவிக்குரிய விளக்கம்னு பாத்தீங்களா? Vous avez vu la grande signification spirituelle? அப்படி இல்லை, யூதர்கள் தூய்மையை பாதுகாத்துக் கொள்வதற்குரிய ஒரு முறைதான் ஆண் பிள்ளைகளுக்கு 8ஆம் நாள் விருத்த சேதனம் பண்ணுவது. Et c'est un moyen pour les Juifs de conserver leur pureté, c'est de circoncire leur enfant le 8e jour. சும்மா நான் ஒரு யூதன் என்று அவர் சொல்லவில்லை. Il ne dit pas qu'il est juif comme ça simplement. 8ஆம் நாளில் முறைப்படி விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன் நான். Moi j'ai été circoncis le 8e jour selon les traditions. அதிலிருந்து என்னத்தை காட்டுகிறார் தெரியுமா? Vous savez ce qu'il prouve à travers cela? என் அம்மாவும் அப்பாவும் 2 பேருமே சிறந்த யூதர்கள். Que mon père et ma mère sont des juifs purs. என்னை ஒழுங்கான ஒரு யூத பிள்ளையாய் பெற்றெடுத்து வளர்த்தார்கள். Ils m'ont élevé comme un juif modèle. அப்போ நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன். J'ai reçu la circoncision le 8e jour இஸ்ரவேல் வம்சத்தான். de la race d'Israël. ஏன் அப்படி சொன்னார் தெரியுமா? Vous savez comment il a dit, pourquoi il a dit ainsi? உங்களுக்கு தெரியுமா, இந்த யோசுவாவின் காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தை பிடித்த பொழுது, À l'époque de Josué, quand les Israélites ont attrapé Canaan, அந்த கானான் தேசத்துக்குள் 64 ராஜாக்கள் இருந்தார்கள். et dans le pays de Canaan, il y avait 64 rois. இவர்கள் எரிகோ, ஆய், அது இது என்று பட்டணங்கள் தோறும் போய் அடித்து அவர்களை பிடித்து அவர்களை அழித்து அந்த கானானை கைப்பற்றின பொழுது, Quand ils sont allés de Jéricho, Haï et d'autres pays, et ils ont attrapé ces pays. சில நல்ல கானானியர்கள் Et certains bons Cananéens, இவர்களோடு சேர்ந்தார்கள். ils se sont assemblés avec eux. சேர்ந்தவர்கள் யூதர்களாய் மாற்றப்பட்டார்கள். Ils ont été transformés en tant que juifs. ஒரு உதாரணம் ஏத்தியர்கள். Et les Étiens sont un exemple. ஆபிரகாம் காலத்திலிருந்தே இந்த ஏத்தியர்கள் ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதமாய் இருந்தார்கள். Depuis l'époque d'Abraham, les Étiens étaient une bénédiction pour Abraham. பிற்காலத்தில் யோசுவாவின் காலத்தில், Et ensuite, dans l'époque de Josué, இந்த ஏத்தியர்கள் யூதர்களோடு வந்து
விருத்த சேதனம் பண்ணப்பட்டு யூதர்களாய் மாற்றப்பட்டார்கள். Et les Éthiopiens sont venus avec les Juifs, ils ont été circoncis, ils sont devenus Juifs. அப்படிப்பட்ட ஒரு ஏத்தியன் தான் உரியா. Et c'est un Éthiopien comme cela, Uriah. அப்போ அந்த மாதிரியான வம்சத்திலே வந்தவர்கள் உண்டு. Et il y a des gens qui sont venus de cet ancêtre-là, descendance. இப்போ ஒரு விஷயம் சொல்லுகிறேன். Et je dis une chose maintenant. அவ்வளவு பெரிய போவாஸ் உங்களுக்கு தெரியுமல்லவா? Vous connaissez Boaz? போவாஸ் இஸ்ரவேல் வம்சத்தான் அல்ல. Il n'est pas de la race d'Israël. போவாஸ் யூதன். Boaz était juif. யூதா கோத்திரத்தான். Il est de la tribu de Juda. ஆனால் அவர் ஒரு தூய்மையான இஸ்ரவேல் வம்சத்தவர் அல்ல. Mais il n'était pas un pur juif. எப்படி தெரியும்? Comment vous le savez? அவருடைய அப்பா சல்மோன் Et son père Salmon, எரிகோவை சேர்ந்த கானானிய பெண்ணாகிய ராகாபை திருமணம் செய்தார். il s'est marié à Rahab qui faisait partie du pays de Jéricho. சல்மோன் ராகாப் இருவரின் மகன் தான் போவாஸ். Et le fils de Salmon et de Rahab qui est Boaz. புரியுதா உங்களுக்கு? Est-ce que vous comprenez? இப்போ அந்த போவாஸின் மகன் ஓபேத், Et le fils de Boaz, Obed, அவர் இந்த போவாஸுக்கும் மோவாபிய பெண்ணாய் இருந்து யூத பெண்ணாய் மாறின ரூத்துக்கும் பிறந்தவர். il est né à la femme de Moabite Ruth et à Boaz. ஆகவே அந்த வம்சத்திலே வந்தவர்கள். Et ceux qui sont venus de cette descendance, ஓபேதின் மகன் யார்? et qui est le fils d'Obed? ஈசாய். Isaï. ஈசாயின் மகன் Qui யார்? est le fils d'Isaï? தாவீது. David. தாவீது கூட சொல்லலாம், Même David peut dire, தாவீது கூட சொல்ல முடியாது, même David ne peut pas dire, நான் இஸ்ரவேல் வம்சத்தான் என்று. je suis de la race d'Israël. நான் இஸ்ரவேலன், Je suis d'Israël. நான் யூதன். Je suis un juif. ஆனால் என்னுடைய பரம்பரையில் தூய்மையான இஸ்ரவேல் வம்சம் இருக்கவில்லை. Mais il n'y avait pas la descendance, dans la descendance, la pureté juive. தாவீதுக்கே சொல்ல முடியாத ஒன்றை பவுல் சொல்லக்கூடிய அளவுக்கு இவருடைய வம்சத்தவர்கள் புறஜாதியாரை யூதர்களாய் மாற்றவே இல்லை. இதுதான் அர்த்தம். Et புரியுதா? D'après Paul, il n'est pas comme David, il était purement de la race d'Israël. இல்லாவிட்டால் தான் இஸ்ரவேல் வம்சத்தான் என்று சொல்ல வேண்டியதில்லையே. Sinon, il n'avait pas besoin de dire qu'il était de la race d'Israël. அவர் யூதன் என்று எல்லாருக்கும் தெரியாதா? Parce que tout le monde ne savait pas qu'il était juif. ஆனால் அவர் தெளிவாய் சொல்லுகிறார், Mais il le dit clairement. நான் பிறவியில் பெருமையுடையவன். Et quand je suis né, j'étais quelqu'un de fier. யூதர்களிலும் தூய்மையான யூத குலத்தான். Et parmi les juifs, je suis de la pureté juive. 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன். Il était circoncis le 8e jour. இஸ்ரவேல் வம்சத்தான். Et il était de la race d'Israël. அதாவது என் அப்பா, அவர் அப்பா, அவர் அப்பா, அவர் அப்பா, இவர்கள் யாரும் வேறினத்து பெண்களை திருமணம் செய்து உள்ளே கொண்டு வரவில்லை. அதைத்தான் சொல்லுகிறார். Le père de mon père n'ont pas emmené d'autres femmes dans cette descendance. பெஞ்சமின் கோத்திரத்தான். De la tribu de Benjamin. இந்த பெஞ்சமின் கோத்திரம் என்று சொல்லும் பொழுது Lorsqu'on parle de la tribu de Benjamin, அது ஒரு சின்ன கோத்திரம் தான். c'est vrai que c'est une petite tribu. ஆனால் அந்த கோத்திரத்துக்கென்று சில விசேஷங்கள் உண்டு. Mais cette tribu, elle a des spécialités. அதிலே ஒரு விசேஷம் என்ன தெரியுமா? Vous connaissez une de ces spécialités? என்னதான் இருந்தாலும் இஸ்ரவேலை ஆட்சி செய்த முதல் மன்னன் சவுல் வந்ததே பெஞ்சமின் கோத்திரத்திலிருந்து. Parce que le premier roi qui a été établi sur Israël venait de la tribu de Benjamin. உண்டா இல்லையா? C'est vrai ou pas? யோசிங்க பாப்போம். முதல் அரசன், முதல் Le premier roi, இஸ்ரவேலர்களை ஆண்ட அரசன் சவுல். celui qui a régné le premier sur Israël, c'était Saul. அவர் வந்தது பெஞ்சமின் கோத்திரம். Il est venu de la tribu de Benjamin. அந்த சவுலின் பெயரையே தான் இந்த பவுலுக்கும் வைத்தார்கள் என்றால் யோசித்து பாருங்கள். Regardez, ils ont même mis le même nom que ce Saul pour Paul. ஆகவே நான் பெஞ்சமின் கோத்திரத்தான். Donc nous sommes de la tribu de Benjamin. எபிரேயரில் பிறந்த எபிரேயன். Hébreu né d'Hébreu. அதாவது இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலும் Donc dans le Nouveau Testament aussi, அநேக கிரேக்கர்கள் யூதர்களாய் மாறி இருந்தார்கள். il y a beaucoup de Grecs qui ont été changés comme juifs. இந்த லூக்கா இருக்காரே, லூக்கா Luc, நமது சுவிசேஷ புத்தகங்களில் 3வது சுவிசேஷத்தை எழுதினவர். celui qui a écrit le 3e évangile de Luc. அவருடைய பெயர் கிரேக்க மொழியிலே லூக்கோஸ். Et en grec, c'est Loukos. அவர் முன்பு கிரேக்கனாய் இருந்தவர். À l'époque, il était grec. கிரேக்கனாய் இருந்து யூதனாய் மாறியவர். Il était grec, il est devenu juif. அவர் அந்த நிருபத்தை எழுதுகிறாரே, தேயோபிலு. Et il écrit cette épître à Théophilus தேயோபிலஸ். et à Théophile. அவரும் யூதனாய் இருந்து கிரேக்கராய் மாறினவர். Et lui aussi, il était juif, il est devenu grec. De grec, il est passé à juif. சீலா இருந்தாரே, சீலா. Et Silas.
Silas. அவரும் யூதனாய் இருந்து கிரேக்கராய் இருந்து யூதனாய் Il மாறியவர். était de grec, il est devenu juif. இப்படி அநேக கிரேக்கர்கள் Et de même, beaucoup de grecs, யூதர்களாய் மாறி யூதர்களாய் இருந்தார்கள். ils ont été changés, convertis aux juifs. இவர்களுக்கு புரோசலீட்டேஸ் என்று சொல்லுவார்கள். On dit les புரோசலீட்டேஸ். prosélytes. அதனால் பவுலடியார் சொல்லுகிறார், C'est pour ça que Paul dit, நான் அப்படி அல்ல, moi je ne suis pas comme cela. எபிரேயர்களில் பிறந்த எபிரேயன். Hébreu né d'hébreu. அன்பானவர்களே, Bien-aimés, இஸ்ரவேல் வம்சத்தான் என்று சொல்லிவிட்டு lorsqu'on dit la tribu de Benjamin, ஏன் எபிரேயன் என்று சொல்ல வேண்டும்? pourquoi il doit dire que hébreu? இஸ்ரவேல் என்ற பெயர் யாக்கோபுக்கு பிறகுதான் அவர்களுக்கு வந்தது. Le nom d'Israël, c'est venu après Jacob. ஆனால் எபிரேயர்கள் என்ற பெயர் ஆபிரகாம் முதல் வருகிறது. Mais le nom d'hébreu, ça vient depuis Abraham. ஆகவே ஆபிரகாம் முதல் என்னுடைய பரம்பரையில் எந்த வெளி தேசத்தவனும் நுழையாத தூய்மையான ஆபிரகாம் வம்சத்தான் என்பதுதான் அதிலே அர்த்தம். La définition, c'est que je suis vraiment de la génération d'Abraham. விளங்குதா? நியாய பிரமாணத்தின் படி பரிசேயன். Je suis pharisien selon les lois. பரிசேயர்கள் என்றால் யார்? Et c'est qui sont les pharisiens? பரிசேயோ என்ற சொல்லின் அர்த்தம் என்ன? C'est quoi la définition de pharisien? வேறு பிரிக்கப்பட்டவர்கள். Ceux qui ont été divisés, séparés. வேறு பிரிக்கப்பட்டவர்கள் என்றால் யார் தெரியுமா? Vous savez qui sont ces personnes séparées? பரிசுத்தவான்கள். Ce sont les saints. உங்களுக்கு தெரியுமா பரிசுத்தம் என்ற அந்த சொல் Vous savez le mot saint, கிரேக்க மொழியிலே காடோ, எபிரேய மொழியிலே காடோஷ், en hébreu c'est kadosh கிரேக்க மொழியிலே ஹகியோஸ். et en grec c'est agios. எபிரேய மொழியிலே En காடோஷ், hébreu kadosh கிரேக்க மொழியிலே ஹகியோஸ். et en grec akios. இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? Vous connaissez la définition de cela? வேறு பிரிக்கப்பட்ட, Ceux qui ont été séparés, உலகத்திலிருந்து பிரிக்கப்பட்டு ils ont été mis à part du monde, தேவனுக்கென்று ஒதுக்க. ils ont été mis de côté pour le Seigneur. புரியுதா? Vous comprenez? அந்த காதோஷ் ஹகியோஸ் சம்பந்தப்பட்ட ஒரு ஊழியம் தான் பரிசேயோ, பரிசேயர்களின் ஊழியம். Et c'est le service des pharisiens, c'est de kadosh et de akios. ஆகவே நியாய பிரமாணத்தின்படி, Et selon la loi. நியாய பிரமாணம் என்றால் யூதர்களுடைய வேதாகமம். Et la loi, c'est la Bible des Juifs. தோரா. C'est la Torah. தோராவின் படி நான் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பரிசேயன். Je suis un pharisien accepté d'après les lois, d'après la Torah. என்ற தெய்வமே, Mon Dieu, இந்த ஆள் லேசுப்பட்ட ஆள் இல்ல. ce n'est pas quelqu'un de simple. யூதர்களில் சிறந்த யூதன், C'est un juif pur des juifs. கலப்படமே இல்லாத யூதன். C'est un juif où il n'y a pas de mélange. நியாயப்பிரமாணத்தின்படி வேறு பிரிக்கப்பட்ட ஒரு யூத மத தலைவன். C'est un chef parmi les juifs qui a été mis à part selon la loi. இது அவரது ஒரு லாபம். புரியுதா? இது அவருடைய ஒரு லாபம். Ça, c'est un gain à lui. இதையே அவர் நஷ்டம் என்று எண்ணினார். Et même ça, il a considéré comme une perte. அப்போ நானும் நீங்களும் எங்களுடைய அந்த யாழ்ப்பாணத்தனம், பாண்டிச்சேரித்தனம், கண்டித்தனம் இவற்றை நஷ்டம் என்று எண்ணக்கூடாதோ? Est-ce que nous-mêmes de Jaffna, de Pondichéry ou de Kandy, nous ne devons pas considérer cela comme une perte? இப்படிப்பட்ட தூய்மையான யூத குலத்தார் சொல்லுகிறார், Et c'est un homme pur juif dit ainsi, நான் யூதனுக்கு யூதன், je suis juif pour juif, கிரேக்கனுக்கு கிரேக்கன். grec pour grec. ஏன் தெரியுமா? Vous savez pourquoi? நான் என்றைக்கு இயேசுவை அறிந்து கொண்டேனோ Parce que le jour où j'ai connu Jésus, அன்றிலிருந்து இதெல்லாம் எனக்கு கணக்கே இல்லை. depuis ce jour-là, ça je ne considère plus. அப்போஸ்தலர் 22:3 ஒரு தடவை அவர் எருசலேமில் வைத்து அவரை பிடித்து அடித்து கொள்ள பார்க்கிறார்கள். Et dans Acte 22, verset 3, ils disent ils veulent tuer Paul à Jérusalem, à Jéricho. அவர் எபிரேய மொழியிலே பேச தொடங்கி Il a விட்டார். commencé à parler en hébreu. அவர்களுக்கு அவர் சொல்லுகிறார், Et il leur dit, இதிலே சில மேலதிகமான விஷயங்களை நான் காண்பிக்கிறேன். et je dis certaines choses par-dessus. நான் ஒரு யூதன், Moi, je suis un juif. சிலிசியா நாட்டில் உள்ள தர்சு பட்டணத்தில் பிறந்து Je suis né à Cilicie, à Tarsis. இந்த நகரத்திலே, அதாவது எருசலேமிலே, Et dans cette ville à Jérusalem, கம்மாலியேலின் பாதத்தருகே வளர்ந்தேன். j'ai grandi parmi Gamaliens. அதாவது அவர் சொல்லுகிறார்,
Et c'est-à-dire, il dit, சிலிசியா நாட்டில் உள்ள தர்சு பட்டணத்திலே பிறந்தேன். je suis né à Cilicie, à Tarsis. அது வந்து சிரியாவிலே இருக்கிறது. C'est en Syrie. அவர்கள் ரோமர்களுக்கு கீழே இருந்த ஒரு நகரம். C'est une ville qui se trouvait sous Romain. நான் ஒரு தூய்மையான யூதனாய் இருந்தாலும் Même si je suis un pur juif, நான் பிறக்கும் பொழுது என்னுடைய பிறப்பு சான்றிதழ் ரோமாபுரி சான்றிதழ். et je viens de Rome, je suis de la ville de Rome. அது எப்படி தெரியுமா இருக்கு? Vous savez comment c'est? என் அப்பாவும் அம்மாவும் தமிழனாய் இருந்தாலும் Même si mon père et ma mère sont tamouls, நான் பிறந்தது பிரான்சிலே. je suis né en France. சோ நான் இலங்கையில இந்தியாவிலிருந்து இலங்கை பாஸ்போர்ட் இந்திய பாஸ்போர்ட்டோடு வந்து Je suis venu avec le passeport de Sri Lanka ou d'Inde. அப்புறம் பிரெஞ்சு சிட்டிசன்ஷிப் எடுத்தவர்கள் போல அல்ல. Je ne suis pas comme celui qui a reçu la citoyenneté française. நான் பிறந்ததே பிரான்ஸ். Je suis né en France. நான் பிறந்தது கூட பிரான்ஸ். Je suis né en France. விளங்குதா? Est-ce que vous comprenez? அந்த வித்தியாசம் இருக்கா இல்லையா? Est-ce qu'il y a cette différence ou pas? வந்து பிரெஞ்சு பாஸ்போர்ட் வச்சிருக்கிறதுகளுக்கும் Pour ceux qui sont venus et qui ont le passeport français, இங்கே பிறந்திருக்கிறதுகளுக்கும் இடையில இந்த ஒரு கசாமுசா இருக்குது. et il y a un problème comme cela entre ceux qui sont nés ici aussi. என்ன இருந்தாலும் நான் இங்கே பிறந்து வளர்ந்தவன் இல்ல. Et moi je suis né ici. அப்போ பவுல் அப்படித்தான். Et c'est comme ça qu'était Paul. நான் எபிரேயரில் பிறந்த எபிரேயனாய் இருக்கலாம். Je peux être un hébreu né parmi les hébreux. நான் 100% தூய்மையான யூதனாய் Je peux இருக்கலாம். être un juif pur. ஆனால் நான் பிறக்கும் பொழுது ரோம பிரஜையாக பிறந்தேன். Mais je suis né comme quelqu'un de la ville de Rome. நீங்க அப்போஸ்தலர் புத்தகத்தை வாசித்தால் Et si vous lisez le livre d'apôtres, அதிலே ஒருவன் சொல்லுவான் பவுலை பார்த்து, et il y en a un qui dit en regardant Paul, நீ ரோமனா? est-ce que tu es romain? அப்ப இவர் சொல்றாரு, ஆமா. Et il va dire oui. நானும் ரோமன் தான். எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த ரோம சிட்டிசன்ஷிப் அந்த பிரஜா உரிமை வாங்கினேன் தெரியுமா? Et vous savez comment j'ai fourni des efforts pour avoir cette citoyenneté romaine? பவுல் சொல்வாரு, Et Paul dit, நான் பிறந்ததே ரோமனா. moi je suis né comme romain. அப்போ அந்த சிலிசியா நாட்டில் உள்ள தர்சு பட்டணத்திலே பிறந்தேன் என்றால் நான் பிறக்கும் பொழுதே பர்த் சர்டிபிகேட் ரோமன் பர்த் சர்டிபிகேட். Même mes droits de naissance sont de romain. அப்புறம் நான் படித்தது எங்கே தெரியுமா? Et vous savez où j'ai étudié? நான் இங்கே வந்து படித்தேன். Et je suis venu ici et j'ai étudié. எருசலேமுக்கு வந்து படித்தேன். Je suis venu à Jérusalem pour étudier. ஆரம்ப காலத்தில் அவர் அலெக்சாண்ட்ரியாவிலே கற்றுக்கொண்டார் என்று சரித்திரத்தின்படி நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. Il a été prouvé par l'histoire qu'il a étudié à Alexandrie. அலெக்சாண்ட்ரியாவிலே தான் உலகத்திலே சிறந்த நூலகம் இருந்தது. Et c'est là-bas qu'il y avait le plus grand établissement, லைப்ரரி. la plus grande bibliothèque. அதுதான் உலக கல்வி மையமாய் அந்த காலத்தில் திகழ்ந்தது. Et c'est ça qui était vraiment célèbre à l'époque pour les études. அதற்கு பிறகு அவர் எருசலேம் வந்து கமாலியேல் இடத்திலே படித்திருக்கிறார். Et ensuite il est venu chez Gamaliel pour apprendre. கமாலியேலிடம் படித்தது என்பது இங்கிலாந்து வந்து ஆக்ஸ்போர்ட் அல்லது கேம்பிரிட்ஜில் படித்ததுக்கு சமம். Gamaliel, c'est comme apprendre à étudier à Cambridge ou à Oxford. இப்போ இந்த மேல் படிப்பு படிக்கும்போது Donc quand on fait des études supérieures, யாராவது டாக்டர் பட்டம் வாங்குனவங்க இருக்கீங்களா? est-ce qu'il y a des personnes qui ont reçu un doctorat? ஓகே, இல்லாட்டி பரவாயில்லை, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. Ce n'est pas quelque chose de grand. இப்போ இங்கிலாந்திலே வந்து படித்து மாஸ்டர்ஸ் டாக்டரேட் வாங்கினா பெரிய ஒரு விஷயம். Et si on a en Angleterre un doctorat ou un master, c'est quelque chose de grand. இங்கிலாந்துல வந்து ஆக்ஸ்போர்ட்ல கேம்பிரிட்ஜ்ல நீங்க படிச்சு ஒரு டிகிரி வாங்குனீங்கன்னா உலகம் உங்களை மதிக்கும். Et si vous avez reçu un diplôme de Oxford ou de Cambridge, le monde vous respectera. PhDங்கிற டிகிரியை எங்க வேணாலும் வாங்கலாம். நீங்க La licence, on peut la recevoir où on veut. எந்த யுனிவர்சிட்டில வேணாலும் படிச்சு வாங்கலாம். Et on peut la recevoir de n'importe quelle université. ஆனா கல்விமான்கள் மத்தியிலே நீங்கள் இருந்து நீங்கள் ஒரு டாக்டர் என்று சொல்லும்போது அவர்கள் கேட்பார்கள் எங்கே படித்தீர்கள் என்று. Et lorsque vous êtes parmi des diplômés et que vous dites je suis un docteur, ils vont vous demander où vous avez étudié. இப்போ நீங்கள் ஆக்ஸ்போர்ட் அல்லது கேம்பிரிட்ஜ் அல்லது அமெரிக்காவிலே ஹார்வர்ட் என்று நீங்கள் சொன்னால் அந்த PhDக்கு ஒரு பெரிய மதிப்பு. Et si vous dites que j'ai étudié à Oxford, Cambridge ou à Harvard, vous avez vraiment un estime plus supplémentaire. அதுபோல அந்த காலத்தில் உலகத்தில் சிறந்த
ஆக்ஸ்போர்டியன் கேம்பிரிட்ஜியன் எஜுகேஷன் போன்ற ஒரு கல்வி என்றால் கமாலியேல். Gamaliel était comme cela à l'époque, comme Oxford et Cambridge ici. அப்போ கமாலியேலிடம் இவர் படித்தார் என்றால் எவ்வளவு பெரிய ஒரு பெருமை, யோசித்து Vous பாருங்க. savez quelle fierté il avait d'avoir étudié à Gamaliel. அப்போ அலெக்சாண்ட்ரியாவிலே படிக்கும் பொழுது எவ்வளவு கஷ்டப்பட்டு படித்திருப்பார். Lorsqu'il était à Alexandrie, comment il devait être dans la difficulté pour étudier. கமாலியேலிடம் படிக்கும் பொழுது எவ்வளவு கஷ்டப்பட்டு படித்திருப்பார். Comment il a fourni des efforts pour pouvoir étudier à Gamaliel. ஆகவே அவருடைய கல்வி தகமை அவர் கஷ்டப்பட்டு சம்பாதித்தது. Et c'est tout ce qu'il a appris, il a fourni des efforts pour. அது அவரது லாபம். C'est son gain. அதை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினார். Et pour Christ, il l'a considéré comme une perte. உங்களுக்கு விளங்குதா நான் சொல்றது? Est-ce que vous comprenez ce que je dis? அவருடைய பிறந்த அந்த தன்மை, Sa naissance, அந்த ரோம பிரஜா உரிமை, sa diplômée de Romain, கலப்படம் இல்லாத வம்சாவளி, sa descendance non mélangée, கஷ்டப்பட்டு படித்து வாங்கிய பட்டங்கள், les diplômes qu'il a étudiés avec difficulté, நியாயப்பிரமாணத்தின்படி பெற்றுக்கொண்ட அந்த பரிசேயன் என்ற பதவி, le nom de pharisien qu'il a reçu selon la loi, இவை எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினார். et pour Christ, il a tout considéré comme une perte. அன்பானவர்களே, Mes bien-aimés, இன்றைக்கு சில பேர் தாங்கள் படித்ததை பீற்றிக் கொண்டு திரிவார்கள். il y en a beaucoup qui se vantent de leurs diplômes. தாங்கள் கஷ்டப்பட்டு பெற்றுக்கொண்ட வேலையை பெரிய ஏதோ என்று நினைத்துக் கொண்டிருப்பார். Ils croient que les efforts qu'ils ont fournis pour recevoir quelque chose, ils croient que c'est quelque chose. சில பேர் ஆண்டவருக்காக லீவு போட முடிந்தும் போட மாட்டார்கள். Et il y en a, ils peuvent demander des congés pour le Seigneur et ils le font pas. இப்ப பாஸ்டர் முதலிலே ஆண்டு விழாவுக்கு லீவு போடுவதை பற்றி பேசினார். Le pasteur a parlé de mettre des congés pour l'anniversaire de l'église. முடியலன்னா பரவாயில்ல, அது பரவாயில்ல, லீவு கொடுக்கறான் இல்லனா பரவாயில்ல. S'ils donnent pas de congés, c'est pas grave. சில பேருக்கு முடியும், Il y en a, ils peuvent, ஆனால் அதை எடுக்க மாட்டார்கள். mais ils le font pas. ஏன் தெரியுமா? Vous savez pourquoi? இல்ல, அங்க எனக்குன்னு ஒரு பேர் இருக்கு. Parce que là-bas, j'ai une renommée. லீவ் எடுக்காதவன், Et celui qui ne prend pas de congés, லீவ் எடுக்காதவள், celui qui ne prend pas de congés, அந்த பேரை மெயின்டைன் பண்ணணும். il faut que je garde cette renommée. அந்த பேரை மெயின்டைன் பண்றதுக்காக லீவ் எடுக்காததுகளுக்கு Et pour ceux qui ne prennent pas de congés juste pour garder cette renommée, கொழுப்பா இல்லையா? est-ce qu'ils sont vraiment vaniteux? அதுதான் நான் சொல்றேன், விளங்குதா? C'est ce que je veux dire. பவுலடியார் மாதிரி படிச்சவன் யாரும் இங்க இல்ல. Il y a personne qui a étudié comme Paul. பவுலடியாரை போன்ற உத்தியோகம் செய்தவன் யாரும் Il y a இல்ல. personne qui a travaillé comme Paul. ஆகவே பவுலடியார் Donc Paul, கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினார். il a considéré tout cela comme une perte pour Christ. இப்போ அடுத்தது, Donc ensuite, அவருடைய வைராக்கியம் அவர் சம்பாதித்துக் கொண்டது. et sa vaillance pour ce qu'il a gagné. பாருங்கள் 6வது வசனம், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 6வது Le வசனம். verset 6. பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன். வாவ். Et quant aux zèles, persécuteurs de l'église. அதாவது ஸ்தேவானை கல்லெறிந்து கொல்லும் பொழுது Lorsqu'ils ont tué Étienne de Pierre, lapidé, அந்த ஆலோசனை சங்கத்தின் ஒரு அங்கத்துவராக சவுலாக இவர் இருந்திருக்கிறார். et Paul, il était le seul qui était membre du conseiller pour cela. அப்போ அந்த ஸ்தேவானை கல்லெறியும் போது Lorsqu'ils ont lapidé Étienne, இவருடைய பாதத்தருகே தான் அவனுடைய உடைகளை எல்லாம் et வைத்தார்கள். c'est à ses pieds qu'ils ont mis ses vêtements. அந்த அளவு இவர் பக்தி வைராக்கியம் உள்ளவர். Et c'est quelqu'un qui avait du zèle à ce point. இந்த ஏனோ தானோ என்று யூதனாய் அவர் இருக்கவில்லை. Il n'était pas un juif comme cela. யூதத்துவத்துக்கு களங்கம் விளைவிக்கும் இந்த புதிய நம்பிக்கையை கூட நான் அழிப்பேன் என்கின்ற அளவுக்கு வைராக்கியம் இருந்தவர். C'était quelqu'un qui était vaillant au point de dire que je détruirais même quelque chose, une religion qui se lève contre les juifs. அதனால் தான் தமஸ்குவுக்கு கூட அவர் புறப்பட்டு போனார். Et c'est pour ça qu'il est parti même à Damas, சபையை நாசமாக்க. pour détruire l'église. அப்படிப்பட்ட வைராக்கியம் உள்ளவர். Et c'est quelqu'un qui était vaillant à ce point-là. அதை அவர் நஷ்டம் என்று Et எண்ணிவிட்டார். même ça, il l'a considéré comme une perte. மற்றது, இவர் ஒரு யூதனாக பரிசேயனாக இருக்கும் பொழுது Et quand il était juif, pharisien, நியாய பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன் என்று அவருக்கு பேர் இருந்தது. et selon la loi, il était quelqu'un qu'on pouvait irréprochable. விளங்குதா உங்களுக்கு? Est-ce que vous comprenez? அப்ப அவருடைய பிறப்பு, Donc sa naissance, அவருடைய வளர்ப்பு, son éducation, அவருடைய படிப்பு, ses études, அவருடைய தொழில், son travail,
அவருடைய ஆவிக்குரிய தன்மை, sa spiritualité, இவை எல்லாவற்றிலும் dans tout cela, இந்த இடத்துல இருக்கின்ற நம் எல்லாரையும் மிஞ்சின ஒருவராக அவர் c'était இருந்தார். quelqu'un de plus grand que tous qui sont ici. அவற்றையெல்லாம் அவர் நஷ்டம் என்று எண்ணினால், S'il a considéré tout cela comme une perte, நானும் நீங்களும் எங்களுக்குரியதை நஷ்டம் என்று எண்ணுவது கஷ்டமோ? est-ce que c'est difficile pour vous et moi de considérer ce que nous avons comme perte? சரி, இப்பொழுது நான் பவுலை குறித்து ஆராய்ச்சி பண்ணினவைகளில் கண்டுபிடித்தவற்றை சொல்ல போகிறேன். Là, je vais vous dire ce que j'ai découvert dans les recherches à propos de Paul que j'ai faites. வசனத்தில் இருந்து அவற்றுக்கு ஆதாரத்தையும் நான் சமர்ப்பிக்க விரும்புகிறேன். Et j'aimerais aussi vous donner les preuves pour cela dans la parole. உங்களுக்கு எல்லாம் தெரியும், நான் ஒரு இஸ்ரேல் ஸ்பெஷலிஸ்ட் இல்லையா, இஸ்ரேலஜிஸ்ட். Et vous savez que je suis un spécialiste d'Israël. ஆகவே எனக்கு சில வசதிகள் இருக்கின்றன. யாரையாவது பற்றி ஆராய்வதென்றால் அதற்கான வசதிகள் எனக்கு இருக்கின்றன. Donc j'ai les facilités pour pouvoir, si je veux faire des recherches sur quelqu'un, j'ai les facilités. ஆகவே ஒரு கொஞ்ச காலத்துக்கு முன்னர் நான் பவுலை குறித்து ஆராய்ச்சிகளை பண்ணி கொண்டிருந்தேன் இஸ்ரவேலில். Donc quelques années de cela, j'ai fait des recherches sur Paul. அந்த நேரத்திலே நானே ஆச்சரியப்பட்டேன், அட இப்படிப்பட்டவரா இந்த பவுல் என்று. Même moi j'étais étonné quand j'ai vu que est-ce que Paul il était ainsi. ஏனென்றால் நான் என்ன நினைத்து கொண்டிருந்தேன் தெரியுமா? Et vous savez ce que j'étais en train de penser moi? நான் ஏன் அப்படி நினைத்து கொண்டிருந்தேன் என்றால், இப்படித்தான் எல்லாரும் சொல்லுவார்கள், சொல்லிக் கொடுத்தார்கள். Et parce que moi je pensais comme ça parce qu'on m'a appris comme cela. பவுல் ஒரு குள்ளமான மனிதர். Que Paul était un homme petit. அவருடைய இந்த கால் ரெண்டும் கொஞ்சம் கோணல். Et ses deux pieds ils étaient un peu de travers. அதுபோல அவருடைய உடம்பிலே ஏதோ ஒரு பலவீனம் இருந்தது. Et que dans son corps il avait une faiblesse. அவருக்கு கண் பார்வை மங்கல். Ses yeux, sa vision était vraiment nocturne. இப்படித்தான் நினைத்து கொண்டிருந்தேன். Et c'est comme ça que je pensais. அப்போ அந்த பவுல் என்று சொல்லும் பொழுது அந்த உருவம் தான் எனது கற்பனைக்கு வந்தது. Et lorsqu'on parle de Paul, moi j'avais cet aspect-là. நான் சமீபத்தில் இந்த சவுல் என்று சொல்லுகின்ற அந்த யூத பரிசேயன், அதாவது யூதர்களுடைய ஆலோசனை சங்க அங்கத்தவர்களை பற்றின சரித்திர ஏடுகள் உண்டு. Il y a des histoires sur les conseillers des Juifs. ஏனென்றால் யூதர்கள், அது கிறிஸ்தவத்துக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. Il n'y a pas de rapport avec les chrétiens, c'est les Juifs. யூதர்கள் அழகாக எழுதி ஏடுகளை வைக்க தெரிந்தவர்கள், அப்படித்தானே? C'est des gens qui savent bien écrire et bien les protéger. அவர்கள் எல்லாவற்றையும் குறிப்பிட்டு வைக்க பழகி இருக்கிறவர்கள். Et ils savent bien écrire les choses. ஆகவே காலாகாலமாக யூத ஆலோசனை சங்கத்திலே, ஜெப ஆலயத்திலே தலைவர்கள் இவர்களை குறித்து ஏடுகள் நிறைய உண்டு. Donc il y a beaucoup d'écrits sur ces personnes-là. இந்த சவுல் என்ற ஆளை பற்றி பார்த்தால், Et si on regarde à propos de Saul, அவர் ஒரு ஒலிம்பிக்ஸ் சாம்பியன். c'est un champion olympique. இந்த கிரேக்கர்கள் தானே ஒலிம்பிக்ஸ் தொடங்கினார்கள். Et vous savez, c'est les Grecs qui ont commencé les Olympiques. ஒலிம்பிக்ஸ் போட்டியிலே ரேஸ் ஓடி C'est quelqu'un. பதக்கம் வென்றவர் சவுல். Saul a reçu le prix en faisant la course et en avoir remporté des prix olympiques. அது மாத்திரமல்ல, அவர் ஒரு ரெஸ்லர், மல்யுத்தம், ரெஸ்லிங். Et c'est aussi un catcheur. ரெஸ்லிங் செய்தவர், சண்டைக்காரர். C'est quelqu'un qui a fait du catch, qui a fait combattu. அவர் வாழ்வீச்சில் சிறந்தவர். C'est quelqu'un qui savait bien manier l'épée. ஒலிம்பிக்ஸிலே 3 போட்டிகளில் கலந்து கொண்டிருக்கிறார். Il a participé à 3 olympiques. ஓட்டப்பந்தயம், La course, மல்யுத்தம், le catch, பாடி பில்டிங். et aussi la fitness, la musculation. சவுல் ஒரு பாடி பில்டர். C'était un musculateur. 6 பேக். Il avait les abdos. இதை நான் பார்த்தவுடன் நான் நினைத்தேன், Et lorsque j'ai vu cela, je pensais, இல்ல இது நம்ம ஆள் இல்லை, இது வேற ஆளை பத்தி இருக்கு. donc c'est pas notre homme, ça, c'est quelqu'un d'autre. ஏன்னா நம்ம ஆள் கட்ட, Parce que le nôtre était court. கிழட்டு கட்ட. C'était quelqu'un de vraiment court, un homme. நம்ம ஆளுக்கு கண்ணு ஒழுங்கா தெரியாது, எங்க ரேஸ் ஓடும். Et notre gars, ils savent pas bien voir, donc comment ils peuvent faire la course? மத்த நம்ம ஆள் வந்து கொஞ்சம் இந்த காலெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இப்படி கோணல், ஒரு ஜாதி சொத்த கேஸ் நம்ம ஆள். Et notre gars était vraiment, il avait les pieds de travers et marchait vraiment mal. இதுல உள்ள சவுல் வந்து ஒரு வீரன். Mais le seul qu'on entend là, c'est quelqu'un de vaillant. வாழ்வீச்சு தெரிந்தவர். Il savait bien manier l'épée. ஒலிம்பிக்ஸ் பதக்கம் Et un வாங்கினவர். champion olympique. ஆனால் Mais நான் அதிகமாக ஆராயும் போது, lorsque j'ai bien étudié la chose et cherché, அதே சவுல் தான் இந்த சவுல். et c'est ce même Saul qui est ce Saul, அதே சவுல் தான் பவுலாய் மாறின சவுல் என்று
நிரூபணம் ஆகியது. Et c'est ce sol-là qui est devenu Paul et ça a été prouvé. அப்படியே நாக்கால சாஞ்சி என்னன்னாதா இதுன்னு நான் ஷொக் ஆகினேன். Et moi j'ai été choqué vraiment. ஏன்னா உங்களுக்கு தெரியும், Parce que vous savez, நான் வந்து பழைய ஏற்பாட்டை தான் நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறேன். parce que j'ai beaucoup fait des recherches sur l'Ancien Testament. நமக்கு புதிய ஏற்பாடு அவ்வளவு வராது. Parce que le Nouveau Testament, ça ne me vient pas beaucoup. அப்போ இந்த கொஞ்ச நாளைக்கு இந்த பவுலை பற்றி ஆராய்வோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஆராய போனா Lorsque j'ai voulu étudier à propos de Paul quelques jours avant, இப்படி இருக்குது. c'est écrit ainsi. அப்புறம் நான் வசனத்தை வாசிக்கும் பொழுது Et ensuite, quand j'ai commencé à lire la parole, எனக்கு புரிந்தது, அடடா அதைத்தான் இவர் சொல்லுகிறார் என்று. et que c'est de cela qu'il parle. எங்க திருப்பங்க பார்ப்போம் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்துக்கு Et si on prend 1 Corinthiens chapitre 9, 19 இருந்து வாங்க பார்ப்போம். verset 19, 1 கொரிந்தியர் 1 Corinthiens, 9ஆவது அதிகாரம் chapitre 9, 19 இருந்து 21 வரை வாசிப்போம். அப்புறம் நான் வேறொரு பகுதிக்கு உங்களை கொண்டு à போகிறேன். partir du verset 19 jusqu'au 21. வாசிங்க. நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனாய் இருந்தும் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு என்னை தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன். நான் ஒருவனுக்கும் அடிமை இல்லை என்றது விளங்குதா? Vous comprenez qu'il était esclave de personne. ஒரு பெரிய ஒரு ஹலோ அந்த தொனியை கவனிங்க நீங்க. Regardez le ton. நான் ஒருத்தனுக்கும் அடிமை இல்லை. ஓகே, Vous avez vu, je suis l'esclave de personne. எவனும் எனக்கு சொல்ல முடியாது. Et ஓகே, personne ne peut dire pour moi. நான் வெறியாள். சரியா? Je suis quelqu'un de grand. அந்த தொனி Et c'est cette tonalité. அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு தான் அப்படி சொல்ல முடியும். Et c'est à quelqu'un qui est comme cela qui peut dire ainsi. ஆனால் நான் என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன். Mais je me suis rendu esclave de tous. அடுத்த வசனம். Le verset suivant. ஜூதரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு ஜூதருக்கு ஜூதரை போலவும் நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவனை போலவும் ஆனேன். போதும். இந்த காரியங்களை அவர் சொல்லிக் கொண்டு வரும்போது அந்த கொஞ்சத்தை வாசிச்சிருங்கம்மா பிரெஞ்சில். Car bien que je sois libre à l'égard de tous, je me suis rendu le serviteur de tous afin de gagner le plus grand nombre. சரி, இப்போ 24வது வசனத்தை வாசிப்போம். Maintenant on va lire le verset 24. வாசிங்க. பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். Ne savez-vous pas que ceux qui courent dans le stade courent tous, mais qu'un seul remporte le prix? Courez de manière à le remporter. இந்த வசனம் அந்த காலத்துல இருந்து எனக்கு தெரியும். Et ce verset, je le connais même depuis l'époque. நான் நினைத்தது இவர் அந்த பந்தய சாலையிலே ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள் அந்த மாதிரி சும்மா சொல்கிறார் என்று. Moi je pensais qu'il parlait parce qu'il y en a beaucoup qui courent dans les stades. ஆனால் இவர் ஒரு ஓட்ட பந்தய வீரராய் இருந்திருக்கிறபடினால், Mais parce qu'il a été lui-même coureur, இவர் அதை உணர்வு பூர்வமாய் சொல்லுகிறார் என்று பிறகுதான் எனக்கு தெரிய வந்தது. et c'est ensuite que Jésus le dit avec un sentiment, avec l'émotion. தனக்கு நன்கு பரிச்சயமான ஒரு துறையை பற்றி பேசுகிறார். Il est en train de parler de quelque chose dans laquelle il a bien exercé. அப்ப இவர் சொல்லுகிறார் பந்தய சாலையில ஓடுகிற எல்லாரும் ஓடுவார்கள். Et dans les stades beaucoup courent. எல்லாரும் ஓடுவார். Tout le monde court. ஆனால் Mais ஒருவனே பந்தயத்தை பெறுவான். il y en a qu'un qui remporte le prix. இப்போ யோசிங்கள் பார்ப்போம். Maintenant essayez de réfléchir. எனக்கு அப்போதான் இந்த வசனம் புரிந்தது. Et c'est ensuite que j'ai compris. தன்னை இதிலே வைத்தவர் பேசுகிறார். Et là il se met lui-même comme exemple et il நான் parle. ஒலிம்பிக்ஸ்ல ஓடும் போது Quand moi je courais pour les Olympiques, நான் சும்மா ஓடவில்லை. je n'ai pas couru vainement. நான் அதை பெற்றுக்கொள்ள ஓடினேன். J'ai couru pour recevoir. பெற்றும் கொண்டேன். J'ai reçu. இதனால் இந்த ஒலிம்பிக்ஸ் லிஸ்டை போய் நான் ஆராய்ந்து பார்த்தேனப்பா, தெரியுமா? Donc je suis même allé faire des recherches dans la liste olympique. உண்மை. C'est vrai. தர்ஷீஸை சேர்ந்த சவுல் கோல்டு மெடல் வாங்கி இருக்கிறார். Et le Saul qui était de Tarsis, il a reçu la médaille d'or. 27ல. C'est en moins que 67. என்ற தெய்வமே, இந்த ஆள் ஒரு ஒலிம்பிக் மெடலிஸ்ட். Et c'est quelqu'un qui avait reçu une médaille. அப்ப இவர் சொல்லுகிறார், இதை எழுதும் போது இவர் அந்த உணர்வு பூர்வமாக எழுதுகிறார், ஒருவன் பெற்றுக்கொள்வான். Et avec le sentiment, il le dit, il n'y en a qu'un seul qui remporte le prix. ஆகவே நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு அதை பெற்றுக்கொண்டேன் என்று எனக்கு தான் தெரியும். Parce que moi, je sais combien d'efforts j'ai fourni pour recevoir. எவ்வளவு உணவு கட்டுப்பாடு, Combien de conscience j'ai dû me soumettre. À quoi
எவ்வளவு பயிற்சி, combien d'entraînement, எவ்வளவு தியாகம். combien de sacrifices. ஆகவே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பெற்றுக்கொண்ட பதக்கம். C'est des prix que j'ai reçus avec beaucoup d'efforts. அன்பானவர்களே, Bien-aimés, அதையே அவர் நஷ்டம் என்று எண்ணி இருக்கிறார். et même ça qu'il a considéré comme une perte dans Philippiens. எங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும், ரொம்ப கஷ்டப்பட்டு பெற்றுக்கொண்டு எதையாவது ஆண்டவருக்காக இழக்கணும்னா. Et combien c'est difficile pour nous de considérer comme une perte pour le Christ quelque chose que nous avons mis des efforts. அடுத்த வசனத்தை பாருங்க, 25வது வசனம். Regardez le verset 25. பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். இவர் எந்த பந்தயத்தை பத்தி பேசுகிறார் தெரியுமா? மல்யுத்தம். Il parle du catch. வாசிங்க. அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். எனக்கு அப்புறம் தான் இந்த வசனமே விளங்குச்சு. வாசிங்க பிரெஞ்ச்ல. Tous ceux qui combattent s'imposent toute espèce d'abstinence et ils le font pour obtenir une couronne corruptible. Mais nous faisons-le pour une couronne incorruptible. இப்பதானே ரெஸ்லிங்ல வெத்தனவங்களுக்கு பெல்ட் கொடுக்குறாங்க. Et c'est maintenant qu'au catcheur il donne des ceintures. ஜான் சீனா, John Cena. லியா, வேர்ல்ட் ரெஸ்லிங் ஃபெடரேஷன். Et il donne des titres. அப்போ அந்த காலத்துல கிரீடம். Et à l'époque c'était des couronnes. பவுல் அடியார் ரெஸ்லிங் செய்து கிரீடம் வாங்கினவர். Paul a fait le catch et puis il a reçu des couronnes. அப்படி ரெஸ்லிங் செய்யும்போது Lorsqu'il a fait le catch, இந்த உடம்பை பேணுவதற்காக pour pouvoir sculpter son corps, கண்டதையும் சாப்பிட முடியாது, il peut pas manger ce qu'il veut. கண்ட நேரம் தூங்க Il முடியாது, peut pas dormir quand il veut. இச்சை அடக்கமாய் இருக்க Il வேண்டும். faut avoir de la maîtrise de soi. அப்போதான் எனக்கு புரிஞ்சு, அட இந்த ஆள் அனுபவ ரீதியாக சொல்லுகிறானப்பா. Et c'est là que j'ai compris, il le dit avec expérience. பெரிய ஆள். C'est quelqu'un de grand. அழிவுள்ள கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்காக அவ்வளவு இச்சை அடக்கமாய் இருந்திருக்கிறேன் என்று அவர் தன்னையே காரணமாக வைத்து சொல்லுகிறார். Et il dit qu'il avait eu beaucoup de maîtrise de soi pour pouvoir recevoir la couronne incorruptible. அப்போ பாருங்க, நம்மளே யாராவது அந்த மாதிரி பெரிய ரெஸ்லிங் கிரீடம் பெல்ட் எல்லாம் இருந்தா என்ன நடக்கும்? Et si parmi nous quelqu'un a reçu cette couronne ou cette ceinture, qu'est-ce que nous ferons? நம்ம வீடுகளுக்கு வந்தாலே வாங்கின கப்பெல்லாம் அப்படியே முன்னுக்கு அடுக்கி இருக்கும். Nous allons ranger tous les titres, les coupes dans un armoire. சர்டிபிகேட் எல்லாம் முன்னாலே மாட்டி இருக்கும். Et on va même accrocher les certificats. பாஸ்டர்ஸ் மாருடைய ஆபீஸுக்கு போனா அவர் வாங்கின பேச்சுலர்ஸ் டிகிரி, மாஸ்டர்ஸ் டிகிரி எல்லாமே கிடக்கும். Dans les bureaux des pasteurs, on voit les diplômes qui sont accrochés au mur. வாங்கின கோப்பைகள், கிடைத்த பதக்கங்கள் எல்லாம் இருக்கும். Il y a les médailles, il y a les coupes qu'ils ont reçues. தப்பே கிடையாது, Ce n'est அதுக்கு pas விரோதமா நான் பேசவே mauvais. Je இல்லை. ne parle pas contre. ஆனால் அவற்றை விட பெருமதியான பதக்கங்களை வாங்கினவர் சொல்லுகிறார், Et celui qui a reçu des prix plus que ce qu'on reçoit nous, இவற்றையெல்லாம் நான் நஷ்டம் என்று எண்ணினேன். j'ai considéré tout cela comme une perte. ஆனா இன்றைக்கு இந்த தம்பி மாதிரி வாலிபர்கள், உங்களுக்கு இல்ல, உங்க மாதிரி வாலிபர்களுக்கு என்ன நடக்கிறது Et தெரியுமா? vous savez combien de jeunes comme ceux ici, ils sont comment? நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வித் வெரி டிஃபிகல்ட்டி நான் மாஸ்டர்ஸ் வேண்டி இருக்கிறேன். நான் ஐ காட் மாஸ்டர்ஸ். Et j'ai eu mon master avec beaucoup de difficultés. யூனிவர்சிட்டி யூனி லைஃப் இஸ் வெரி டஃப் லா. Et c'est une vie vraiment difficile, la vie universitaire. கர்த்தருடைய கிருபை இருந்தது, of course. C'est vrai qu'il y avait, bien sûr, il y avait la grâce de Dieu. என்றாலும் நான் நித்திரை கொள்ளாத இரவுகள். Il y a des nuits où j'ai pas dormi. விளங்குதா? இப்படி கஷ்டப்பட்டு இவங்க எடுத்துட்டாங்களாம். அப்புறம் அவங்கள பார்க்கணுமே, அவங்க சும்மா அப்படி தான் நடப்பாங்க போகும்போது வரும்போதெல்லாம். Ils ont fourni des efforts pour recevoir et ils marchent bizarrement. இந்த டிகிரி வாங்குறதுக்கு முந்தி இவங்க ஆராதிக்கும் போது, Et avant de recevoir le diplôme, quand ils louaient le Seigneur, கண்ணமூடி கையை தூக்கி பயங்கரமா ஆராதிப்பாங்க. ils vont adorer le Seigneur en levant les mains et vraiment bien. டிகிரி வாங்கினதுக்கு பிறகு, Et après avoir reçu le diplôme, thank you Lord, நன்றி. oh merci, கைகளை தூக்குங்கள். levez les mains. டிகிரி வாங்கிட்டாங்க. Vous comprenez, ils ont reçu le diplôme. இப்போ அவங்க அந்த படித்தவர்கள் போல அல்லவா இருக்க வேண்டும். Donc ils doivent être comme des personnes diplômées. இந்த மாதிரி ஆளுகளை பார்த்தா பவுல் அடியார் எப்படி சிரிப்பாரா இருக்கும்? Comment Paul doit rigoler quand il voit des gens comme cela? நம்ம எல்லாம் கோல்டு மெடல் இல்ல, Nous on a reçu la médaille d'or, கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்றே. mais j'ai considéré comme une perte pour Christ. இப்போ ஒரு வசனத்தை உங்களுக்கு காட்டுகிறேன். Donc je vais vous montrer un verset. 2 கொரிந்தியர் 11:24 இருந்து வாசிக்க போறோம். On va lire 2 Corinthiens 12.
11:24 வாசிக்க போறோம். Le chapitre 11, à partir du verset 24. நான் உங்களுக்கு சொன்னேன் இவர் ஒரு பாடி பில்டர், ஒரு நல்ல எக்ஸசைஸ், ஒரு ஸ்போர்ட்ஸ் உடம்பு. Et je vous dis qu'il a un corps d'athlète, il a vraiment un corps sculpté. அதை நிரூபிக்க எனக்கு வசனங்கள் இல்லை. Moi, je n'ai pas de verset pour pouvoir le prouver. ஆனால் அவர் எவ்வளவு சக்தி உடையவராய் பலசாலியாய் இருந்திருக்க வேண்டும் என்று காட்ட போகிறேன். Mais je vais vous montrer à quel point il devait être fort. அவர் எப்படிப்பட்ட உபாதைகளை தனது சரீரத்திலே பெற்றுக்கொண்டு உயிரோடு வாழ்ந்தார் என்று நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். Et je vais vous montrer combien d'efforts il a fourni pour pouvoir vivre une vie. இதெல்லாம் எங்களுக்கு நடந்தா நாங்க நமக்கு என்ன ஆகும்ங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாப்போம். Essayez de réfléchir si ça s'est produit pour nous. 24வது வசனம். Verset 24. என்ன சொல்லுது? யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன். என்ற தெய்வமே. வாசிங்க பிரெஞ்ச்ல. J'ai reçu des Juifs 40 coups moins 1. 3 தரம் மிலார் ஒவ்வொன்னா போவோம். சரியா? அப்ப 40 தர 5 எவ்வளவு? எனக்கு கணக்கு அவ்வளவு ஓடாது, நீங்க தான் சொல்லணும். Donc 40 fois 5 200. ça fait 200. அதுல ஒரு 5 குறைங்க. Et si vous enlevez 5 195. 195. அப்ப இந்த 39 அடி வாரினால் அடிப்பார்களே, Les 39 coups qui tapent avec le fouet. அந்த வார்னா என்ன தெரியுமா? Vous savez c'est quoi le fouet? அப்படி அந்த லெதர்ல இருக்கும். Ça sera en cuir. அது ஒரு அடி பட்டா Si on frappe une fois, சும்மா அந்த சதையை வெட்டும். ça va couper la chair. இந்த சிங்கப்பூர் மலேசியாவிலே பிரம்படி உண்டு. Et à Singapour et à Malaisie, on les frappe avec bâton. இப்ப ஸ்கூல்ல நான் படிக்கிற காலத்துல À l'époque où moi j'ai étudié à l'école, ஒவ்வொரு நாளும் பிரின்சிபல் கிட்டால நான் பிரம்படி வாங்குவேன். tous les jours je me faisais frapper par le principal par le bâton. என்றைக்காவது நான் ஸ்கூல்ல பிரம்படி வாங்கலன்னா அன்னைக்கு அந்த பிரின்சிபலுக்கு சுகம் இல்லைன்னு அர்த்தம். Et si moi je me suis pas fait taper par le bâton, c'est que le principal était malade. ஸ்கூல்ல நல்லா படிப்பேன் நான். Mais moi j'étudiais bien à l'école. பாட்டு. J'étudiais bien les chants. அதனால அங்க டீச்சர் படிச்சு கொடுத்துட்டு இருப்பாரு, இங்க எனக்கு பாட்டு தான் ஓடிக்கிட்டு இருக்கும். Et le professeur il est en train d'enseigner, moi je chantais. இந்த பின் பக்கத்துக்கு தான் பிரின்சிபல் அடிப்பார். Il va me frapper à l'arrière. அடிச்சு 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 இந்த பின்பக்கம் அடி வாங்க பிறந்த மாதிரியே ஆயிருச்சு. Et l'arrière il est devenu comme s'il est né pour pouvoir se faire frapper. அது எனக்கு வலி இல்ல, அது எனக்கு என்ன மசாஜ் மாதிரி. Mais c'était plus une douleur, c'était comme un massage. ஆசையா இருக்கும். Ça faisait bien, ça faisait du bien. மசாஜ்க்கு பிரின்சிபல் சொல்வாரு, உனக்கு அடிச்சு எனக்கு கை தாண்டா வலிக்குது. Le principal disait, je t'ai frappé, c'est moi qui ai mal aux mains. 6 அடி கிடைக்கும் ஒவ்வொரு நாளும். Il va nous frapper 6 fois tous les jours. 5 நாளுக்கும் 6னா 30 அடி வாங்குவேன். ஒரு கிழமைக்கு 30 அடி வாங்குவேன். Moi je me faisais frapper 30 fois par semaine. அப்ப இந்த சிங்கப்பூர்ல மலேசியால எல்லாம் சில குற்றங்களுக்கு பெரம்படி தண்டனைன்னு சொல்லுவாங்க. Et à Singapour, Malaisie, ils ont la punition, la condamnation avec le bâton. அப்ப நான் உங்களுக்கு சொன்னேன் அவ்வளவுதானா? J'ai dit oui, c'est pas grave. ஆனா ஒரு தடவை எனக்கு போட்டோல காட்டினாங்க. Mais une fois ils m'ont montré sur une photo. அந்த ஒரு பெரம்படிக்கு சதைக்கு என்ன நடக்குதுன்னு. Et que ce qui se passe sur la chair pour un coup de bâton. என்ற தெய்வமே. Mon Dieu. வெடிக்கும். Ça se casse. Ça se brise. அது வேற, நம்ம வாங்குனதெல்லாம் வேற. Ce qui eux ils reçoivent c'est autre et nous c'est autre. இந்த யூதர்கள் 39 தரம் அடிப்பாங்களே மிலாறு. இது வார். Le fouet avec qu'ils utilisent. அந்த வாரை எடுத்து சும்மா இப்படி தட்டினாலே மார்க் நிக்கும். Et si on le frappe simplement, on aura une marque. அதுல 195 வாங்கி. Et s'il s'est fait taper 195 fois, முடிஞ்சிருச்சா? ஓகே பை என்று போய் தொடர்ந்து ஊழியம் செய்தவர் இந்த பவுல். Et il disait ah t'as fini et il partait, il continuait le ministère. எப்படி ஒரு உடம்பா இருந்திருக்கணும்னு யோசிச்சு பாருங்க. Pensez combien son corps était exercé. அந்த நமக்கு தெரிஞ்ச அந்த கற்பனை உருவம், கட்டை, கால், கோணல், கண்ணு தெரியாது, அது 2வது மிலார்லயே செத்து இருக்கும். Et rien que sur le deuxième événement, cela c'est déjà parti, ce qu'on pensait de Paul avant. அடுத்தது 3 தரம் மிலார்களால் அடிபட்டேன். என்ற தெய்வமே 3 தரம். பிரெஞ்சில வாசிங்க. 3 fois j'ai été battu de verge. மிலார் என்றால் என்ன தெரியுமா? Vous savez c'est quoi la verge? ஒரு சாட்டை மாதிரி இருக்கும் சவுக்கு. C'est comme un fouet. லாஷ். C'est comme un fouet. இந்த தொங்கலிலே 5 கொக்கிகள் இருக்கும். இரும்பு கொக்கி. Au bout il y a 5 crochets. ஒரு தடவை அடித்தவுடன் அப்படி வந்து இங்கே மாட்டிக்கொள்ளும். Et une fois qu'on le frappe, ça va s'accrocher. அவன் இழுக்கும் போது சதையை பீத்து கொண்டு போகும். Et quand il va tirer, ça va arracher la chair avec. 3 தடவை. Et 3 fois.
நமக்கு ஒரு தடவை பிக்கிறதுக்கு பட்டாலே நம்ம பொட்டுன்னு போயிருவோம். Et avant même que ça nous touche et que ça s'accroche, nous allons pleurer. அதற்கு பிறகு அவர் உயிரோடு இருந்திருக்கிறார், ஊழியம் செய்திருக்கிறார். Et même après cela, il était encore vivant, il a fait le ministère. அடுத்தது ஒரு தரம் கல்லெறியுண்டேன். Une fois, j'ai été lapidé. நீங்கள் அப்போஸ்தலர் புத்தகத்தை வாசித்தால் அதிலே தெரியும், கல் எறிந்து இவர் செத்து விட்டார் என்று நினைத்து போகிறார்கள். Et vraiment, si vous lisez dans le livre d'Apôtres, vous savez qu'ils l'ont lapidé, ils ont cru qu'il est mort et ils sont partis. கல் எறியும் பொழுது எப்படி எறிவார்கள்? Comment ils jettent les pierres? இந்த சின்ன 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 கல் எடுத்துக்கிட்டு எல்லாம் ஒன்றும் அடிக்காத. ஓகே 1 2 3. Et vous croyez qu'ils jettaient comme ça les petits cailloux? கல் எறிகிறது என்னத்துக்கு எறிகிறான்? கல்லு Comment ils jettent les pierres? கொல்றதுக்கு எறிகிறான். Ils le jettent pour qu'il meure. அப்ப கொல்றதுக்கு கல் எறிகிறதுக்கு எப்படிப்பட்ட கல் எடுப்பான்? Et quand ils veulent, quel genre de pierre ils vont prendre pour le tuer? கொல்றதுக்கு கல் எறிகிறதுக்கு எப்படிப்பட்ட கல் எடுப்பானோ அப்படிப்பட்ட கல் தான் எடுப்பான். Il va prendre les pierres qu'il faut prendre pour pouvoir les tuer. பெரிய பெரிய கல்லு, Des grosses pierres. எப்படி அடி எறிவான்? Et comment il va les jeter? அவன் பல்ல கடிச்சுக்கிட்டு முட்டிஞ்சளவு வேகத்துல சட்டாஸ் சட்டாஸ். அப்ப அந்த கல்லெல்லாம் வந்து படும்போது எப்படி படும்? Et il va se mordre les dents, il va jeter avec une grande vitesse. Et comment il va toucher le corps? படும் மூஞ்சி சொல்லுவாங்களா, கழுத்துக்கு மேல படக்கூடாது, Et il faut pas que ça se touche au-dessus de du cou. முழங்காலுக்கு கீழே தான். C'est en dessous du bassin. ஒரு 4-5 கல் அடி வாங்கணும்னு டைம் ப்ளீஸ். Après 5 coups de pierre, il va dire c'est bon, le temps est passé. அப்படியா? Est-ce que c'est comme ça? அவன் வந்து கைக்கு கிடைக்கிற கல் எடுத்து அடிப்பான், ஒருத்தன் வந்து மேல இருந்து போடுவான். செத்து விட்டார் என்று நம்புகின்ற அளவுக்கு இவர் மயங்கி ரத்தம் சிந்தி கொண்டிருந்திருக்க வேண்டும் அல்லவா? Et quand il a reçu ces coups de pierre, il a dû être mort et il devait verser le sang. இதெல்லாம் வாசிக்கும் போது எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சு தெரியுமா? Vous savez de quoi je me suis souvenu quand j'ai lu cela? டாம் அண்ட் ஜெரி. C'est Tom et Jerry. டாம் அண்ட் ஜெரி பார்த்திருக்கீங்களா? Vous avez déjà vu Tom et Jerry? இந்த ஜெரி டாமுக்கும் டாம் ஜெரிக்கும் பண்ற அநியாயம். Les choses que Tom fait pour Jerry et Jerry pour Tom. அந்த டாம் வந்து முடியெல்லாம் போய் இப்படி சட்டையாகி சப்பையாகி நிக்கும். Et Tom, il est vraiment écrasé, tout est écrasé. அப்புறம் உதறி பழைய நிலைக்கு வந்து. Et ensuite il se secoue, il devient normalement. இந்த பவுலை பார்க்கும்போது எனக்கு இப்படிதான் ஞாபகம் வரும். Et quand je regardais Paul, c'est comme ça que je pensais. அடிச்சு செத்தாச்சுன்னு அவன் விட்டுட்டு போயிட்டான். Eux, ils ont cru qu'ils l'ont tué. அவர் அப்படி என்ன கையை பாருங்க. Regardez ma main. சினிமா படத்துல வரும். Et c'est comme dans les films. அடிச்சு செத்தாச்சுன்னு நினைப்போம். On va croire qu'il est mort, on l'a frappé, il est mort. அப்போ அவ அங்க இருந்து கத்துவா. Et elle va crier de là-bas. சுரேஷ் சுரேஷ் Suresh. அப்ப டக்குன்னு இவருக்கு ஒரு கண் மட்டும் திறக்கும். Et là, il y a juste un œil qui va s'ouvrir. அவர் அப்படி கை விரல் அப்படிதான். Et ensuite, ses mains vont bouger petit à petit. Et ensuite, il va se... Et ensuite, il va crier. அதுக்கு பேர் புல்டா போண்டா கஞ்சா கப்சா. Et on appelle ça comme ça. அவ்வளவுதானா? ஆனால் பவுல் உண்மையிலேயே பவுலுக்கு அப்படி நடந்திருக்கிறது. Mais Paul, ça lui est vraiment arrivé cela. உண்மையிலேயே அப்படி செய்யக்கூடிய அளவுக்கு என்றால் அந்த பவுலினுடைய உடம்பு எப்படி இருந்திருக்க வேண்டும்? Et comment devait être son corps pour que ça lui arrive vraiment les choses comme cela? அப்போ அந்த அந்த உடம்பு இந்த இப்பெல்லாம் அவன் ஜிம்முக்கு போயிட்டு கொஞ்சம் ஒரு 6 பேக் வச்ச உடனே அவன் எப்படி திரிறான்னு பார்த்திருக்கீங்களா? Vous avez déjà vu maintenant les gens qui vont à la musculation et comment ils marchent maintenant dès qu'ils ont des abdos? உலகத்திலே ஆண் அழகன் மாதிரி தான் அவருடைய நடவடிக்கை. Ils marchent comme s'ils étaient le Mister France. சர்ச்சுக்கு வந்து விசுவாசிகள் எல்லாம் பார்த்தா எல்லாருமே சொதப்பல்காரங்க மாதிரி தான், சோம்பேறிகள் மாதிரி தான் இருக்கும். Et quand ils voient les gens de l'église, ils les voient comme des gens faibles. ஏன்னா இவர் ஜிம்முக்கு போறாரு, Parce que lui il va à la musculation, டிப்ஸ் அடிக்கிறாரு, il fait des pompes, செய்றாரு, பெரிய il croit qu'il est grand. யோ பவுல போல ஒரு பாடி பில்டர் இல்ல ஐயா. Il y a personne qui était musclé comme Paul. இவ்வளவு இப்ப புரியுதா இல்லையா? இவ்வளவு அடி வாங்கி இந்த மனுஷன் உயிரோடு இருந்து ஊழியம் செய்தார் என்றால், Si il a supporté toutes ces choses et qu'il avait encore fait le ministère, அப்படி ஒரு வாட்ட சாட்டமான ஒரு மனுஷனாய் அவர் இருந்திருக்க வேண்டும். quel genre d'homme il devait être? எல்லாவற்றையும் கர்த்தருக்கென்று நஷ்டமாய் எண்ணினார். Mais il a tout considéré comme une perte pour le Seigneur. பாருங்க, அடுத்த வசனத்தை வாசிங்க பாப்போம். தொடர்ந்து வாசிட்டு போங்க. மூன்று தரம் கப்பற் சேதத்தில் இருந்தேன். கப்பற் சேதத்தில் இருந்தேன். கடலிலே ஒரு இராப்பகல் முழுவதும் போக்கினேன். ஓகே, வாசிங்க பிரெஞ்சு.
3 fois, j'ai fait naufrage. J'ai passé un jour et une nuit dans l'abîme. இந்த ஒரு தடவை அதுவும் உண்மையான கதையே இல்லை. இந்த ராபின்சன் க்ரூசோன்னு ஒருத்தன் போயிட்டு எங்கேயோ கிடந்தானா. Et il y a une personne qui est Robinson Crusoe qui est parti sur une île. படம்லாம் எடுத்து விட்டான், சினிமா படம்லாம் எடுத்து. Ils ont même fait des films. பவுலடியார் 3 தடவை அப்படி அந்நிய ஒரு ஒரு சேதத்தில் இருந்திருக்கிறார், கப்பல் சேதத்தில். Et 3 fois Paul il a fait naufrage comme cela pour de vrai. பாருங்கள், ஒரு ராப்பகல் முழுவதும் கடலிலே மிதந்து கொண்டிருந்திருக்கிறார், நீந்தி கொண்டு. Il a nagé pendant une nuit et un jour dans la mer. இனி தொடர்ந்து வாசிச்சு நீங்க பாத்துக்கிறீங்க அன்பானவர்களே. Essayez de lire la suite et de voir vous-même. நான் என்ன உங்களுக்கு சொல்ல வருகிறேன் என்றால், Mais ce que je veux vous dire, பவுலடியார் சொல்லும் பொழுது நான் எனக்கு லாபமாய் இருந்தவைகளை எல்லாம் நஷ்டமாய் கர்த்தருக்காக கிறிஸ்துவுக்காக நஷ்டமாய் எண்ணினேன் என்று, quand Paul il dit j'ai considéré tous mes gains comme une perte pour le Christ, இழக்க அதிகம் இல்லாதவராய் அவர் இருக்கவில்லை. il n'est pas quelqu'un qui n'avait pas grand chose à perdre. இழக்க எத்தனையோ விஷயங்கள் அவருக்கு இருந்தன. Il avait beaucoup de choses à perdre. அவருக்கு இருந்த பட்டங்கள், Les diplômes qu'il avait, பதவிகள், les postes qu'il avait, பதக்கங்கள், les exercices, les médailles qu'il avait, அவருடைய உடம்பு ஆரோக்கியம், sa santé du corps, அவருடைய வீரம், sa vaillance, சாதனைகள், c'est son expérience, ses expériences. இது எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று Il a tout considéré comme une perte pour Christ. ஆகவே இன்றைக்கு Mais aujourd'hui, நம்முடைய படிப்பு, நம்முடைய அந்தஸ்து, நம்முடைய பணம், nos études, notre poste, notre force, நம்முடைய தாளந்து, திறமை, இயல்பு, nos talents, nos dons et tout ce que nous pouvons faire, இது எதுவுமே கர்த்தருக்கு முன்பாக நமக்கு வந்து விடக்கூடாது. il faut que rien ne vienne avant le Seigneur. எதை வேண்டுமானாலும் கர்த்தருக்கு நஷ்டமாய் இழக்க ஆயத்தமாய் இருக்க வேண்டும். Il faut être prêt à tout considérer comme une perte pour le Seigneur. பவுல் அளவுக்கு எங்களுக்கு பெரிய விஷயங்கள் இல்லை. Nous n'avons pas de grandes choses au point de de Paul. பவுலே அவற்றை நஷ்டம் என்று எண்ணினால், Même Paul a considéré ça comme une perte. உங்களுக்கும் எனக்கும் அது கஷ்டமான காரியம் அல்ல. Et ce n'est pas quelque chose de difficile pour vous et moi. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியையும் தேடுவோம். Cherchez premièrement le royaume et la justice de Dieu. எதை வேண்டுமானாலும் கர்த்தருக்காக இழப்போம். Et on perdra toutes choses pour Christ. ஆனால் எதற்காகவும் கர்த்தரை இழக்க வேண்டாம். Mais pour aucune raison ne perdez Christ. Be ready to lose anything for God, but don't lose God for anything. Soyez prêts à perdre toutes choses pour Christ, mais ne perdez rien ne perdez pas Christ pour quelque chose. ஜெபம் செய்து முடிப்போம். Nous allons prier. சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, Dieu tout-puissant, பவுலின் தேவனே, Dieu de Paul, பவுலின் வாழ்க்கை மூலமாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த சின்ன காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். merci Seigneur pour les petites choses que tu nous as appris selon la vie de Paul. எவ்வளவு பெரிய சாதனையாளராக அவர் இருந்தார். Et quel homme expérimenté il était. ஆனால் அவருடைய அர்ப்பணத்துக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். Seigneur, nous te remercions pour son sacrifice. அந்த உதாரத்துவமான அர்ப்பணத்துக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். Merci Seigneur pour ce modèle de consécration qu'il était. ஆண்டவரே, இன்றும் எங்களுக்கு முதலாவது நீங்களா இருக்கட்டும். Seigneur, aujourd'hui toi sois le premier Seigneur pour nous. கர்த்தாவே, உங்களுக்காக எதை வேண்டுமானாலும் இழக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். Seigneur, que tu puisses nous aider tous Seigneur à faire perdre les choses pour toi. காரணம், உங்களுக்காக நாங்கள் எதை இழந்தாலும் Et Seigneur, parce que si nous perdons quelque chose pour toi, அது நித்திய நஷ்டம் அல்ல ஆண்டவரே. Seigneur, c'est pas une perte éternelle. அது நித்திய லாபம் தான். C'est un gain éternel, Seigneur. ஒவ்வொருவரையும் Que ஆசீர்வதிங்க. tu bénisses chacun, Seigneur. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Au nom du Seigneur Jésus-Christ, nous prions. Amen. Amen. God bless you. Que Dieu vous bénisse.